சார்ந்த ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து சுகர் கேன் ஜூஸ் மிஷினுங்க. இப்பதான் நம்ம ஆல்மோஸ்ட் பிப்ரவரி எண்டுக்கே வரோம். பட் இப்பவே வெயில் வந்து கத்திரி வெயில் மாதிரி இப்போ மே மாசம் எண்ட்ல என்ன வெயில் இருக்குமோ அது மாதிரி வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி வெயில் இருந்து நம்மளோட உடலையும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா டெஃபினட்டா நீர் ஆகாரத்தை அதிகமாக இருக்கணும், தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், அதே மாதிரி ஜூஸ் அதிகமாக குடிக்கணும். ஸோ இந்த ஜூஸ்ன்னு பார்க்குறப்பயே நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஒரு வெளிநாட்டு குளிர்பானத்தோட ஒரு பாட்டிலில் அவன் பேக் பண்ணி வைக்கிற ஒரு குளிர்பானம் தான். இன்னைக்கு நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் போனாலும் சரி, ஒரு பெட்டி கடை போனாலும் சரி, ஒரு மளிகை கடை போனாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனாலும் சரி, எங்கே போனாலும் அதே வெளிநாட்டு குளிர்பான நிறுவனத்தோட பாட்டிலுங்க தான் உங்கள் கைக்கு கிடைக்குது. பட் இங்கே நான் சொன்ன அத்தனை கடைகளையும் அந்த குளிர்பானத்தை நீக்கிட்டு, ஏன் நம்ம நாட்டில் நம்ம விவசாயிகள் விளைவிக்கிற கரும்பை நம்ம ஏன் ஜூஸாக பண்ணி குடிக்கக்கூடாது, நம்ம ஊரில் விளைவிக்கிற இளநியை நம்ம ஏன் அருந்தக்கூடாது? இது எல்லாம் வந்து நம்ம உடல்நலத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாத ஒன்றுங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாங்க. ரொம்ப குறைவான முதலீட்டில் உங்களுக்கு ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும். இல்லை இடமே இல்லாட்டி நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் யார் யாரெல்லாம் பண்ணலாம்னு சொல்ல பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருந்தீங்கன்னா போதுங்க. இந்த ஒரு மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8000 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் இந்த ஒரு மிஷின் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மளிகை கடை முன்னாடியே நீங்கள் ஒரு டேபிள் மட்டும் போட்டு ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாங்க கூட உங்களோட லாபத்தை எடுத்து பார்க்குறதுக்கு இதை நீங்கள் இந்த மிஷினை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்துட்டு இருக்க ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம ஊரில் இருக்க நம்ம ஊர் தண்ணியே உறிஞ்சி அதை ஒரு குளிர்பானம் ஆக்கி அதை ஒரு பேக் பண்ணி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஒவ்வொரு பெட்டி கடையிலையுமே அது கொண்டு சேர்க்குறப்ப நம்ம ஊரில் விளைவிக்கிற கருப்பை, நம்ம ஊரில் விளைவிக்கிற இளநியை ஏன் நம்ம மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துக்கூடாது? இன்னைக்கு இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. பட் அவங்க ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற நேரத்தில் இது கிடைக்கிறது இல்லை. பட் அது மாதிரி பாட்டிலுங்க வந்து ஈஸியாக ஃப்ரிட்ஜில் இருக்குது, எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க, ஈஸியாக கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த சுகர் கேன் ஜூஸ் இண்டஸ்ட்ரியே நம்ம வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 3 இயர்ஸாக. நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்த சுகர் கேன் ஜூஸ் மிஷின் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நீங்கள் ரோட் சைட் ஷாப்பில் நம்ம ரோட் சைடெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பெரிய டேபிள் போட்டு ஒரு பெரிய டீசல் இன்ஜினோ பெட்ரோல் இன்ஜினோ வச்சு அது கையில் சுற்றி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஃபுல்லாக புகை வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அதில் நம்ம ஜூஸ் போடுறப்ப அந்த மிஷினையோ அந்த மெத்தடையோ எதுவுமே தப்பு செல்ல கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு மிஷினை கொண்டு போய் நம்ம ஆஃபீஸ்லையோ, நம்ம ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்லையோ, இல்லை நம்ம மளிகை கடைக்குள்ளேயோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்க்குள்ளேயோ, மெடிக்கல் ஷாப்புக்குள்ளேயோ, ஜெராக்ஸ் கடைக்குள்ளேயோ வைக்க முடியாது. பட் இது மாதிரி ஒரு சுகர் கேன் ஜூஸ் மிஷினை ஒரு 2 பேர் சேர்த்து எங்கே வேணால் ஈஸியாக வீட்டில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குடிக்கிற ஜூஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹைஜீனிக்காக ஆரோக்கியமானதாக இருக்கும். க்ளீனிங்கும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றி மேலே வந்து நீங்கள் வாஷ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். பட் அந்த மாதிரி மிஷின்ஸில் வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக ஒரு கருப்பை உள்ளே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதை 2-3 டைம் ரிவர்ஸ் எடுத்து விடும். அது மாதிரி டைமில் சில பேருக்கு கை அடிப்படுது. அதே மாதிரி அந்த பெட்ரோலோட புகை, பெட்ரோல் இன்ஜினில் வரக்கூடிய புகை, டீசல் இன்ஜினில் வரக்கூடிய புகையும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு வந்து 60லிருந்து 80 கிளாஸ் வரைக்கும் இந்த மிஷினால ஜூஸ் நம்ம ஜூஸ் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு கரும்பு ஜூஸ் வந்து மார்க்கெட்டில் அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக 15லேருந்து 20 ரூபா ப்ளஸ் per கிளாஸ் வந்து மார்க்கெட்டில் ஊர் மாறிட்டு இருக்கு. ஸோ குறைவானது 60 கிளாஸ்னே வச்சுக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு 60 கிளாஸ் ஜூஸ் இந்த மிஷின் மூலிமா நீங்கள் எடுக்கிறீங்க. 15 ரூபா குறைவான விலை வச்சுக்கலாம். 15 ரூபான்னு போட்டிங்கன்னா கூட 900 ரூபா 900 rupees வந்து ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் இந்த மிஷினை வச்சு சம்பாதிக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 7700 ரூபா ப்ராஃபிட் இந்த மிஷின் வச்சு நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதுக்கான கரண்ட் செலவு என்ன? எல்லாருமே கேட்குற
செலவு என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த மிஷின் 1 மணி நேரம் ஃபுல்லாக ஓடுனா 1.5 யூனிட் இருந்து 2 யூனிட் கரண்ட் கன்சம்ஷன் பண்ணுங்க. நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா கரண்டே வச்சுக்கலாமே, 20 ரூபா. ஸோ 1 மணி நேரத்துக்கு 20 ரூபா செலவில் நீங்கள் 900 ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுனீங்கன்னா 160 ரூபா செலவில் 7500 ரூபா இந்த மிஷினால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இன்னைக்கு இந்த சுகர் கேன் மிஷினே நம்ம 3-in-1 காம்போ பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாண்ட் தான் 3-in-1 காம்போ ஸ்டாண்டு. ஸோ எனக்கு இந்த இது வந்து பார்த்தோம்னா சுகர் கேன் பீலர்னு சொல்லுவோம். சுகர் கேனை வந்து மேலே இருக்க தோலை நீக்கக்கூடிய மிஷின் தான் இந்த சுகர் கேன் பீலர். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இளநீ வெட்டக்கூடிய மிஷின். இளநியை இதிலே வெட்டிக்க முடியும், ஓட்டை போட்டு பிடிச்சிக்க முடியும். பிடிச்சதுக்கப்புறம் அதை 2ஆக போடுறதும் நம்ம அந்த தேங்காவை நம்மளால் சாப்பிட முடியும். பர்டிகுலர் சுகர் கேன் ஜூஸ் மிஷின் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 HP எலக்ட்ரிக் மோட்டர் வரும். அதே மாதிரி உள்ள வந்து 3 ரோலர் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். SF304 கிரேடில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே ஆகாது. இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்மளை பார்த்து நிறைய போலிகள் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பண்ணுறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. நீங்கள் யூடியூப்ல நீங்கள் சுகர் கேன் ஜூஸ் மிஷின் அடிச்சிங்கன்னா இந்த மிஷினை 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண நம்ம தாங்க. நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு வராதுக்கு முன்னாடி இந்த நம்மளோட ஊர்லேயும் சரி சைனீஸ் மிஷின்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. சைனாலேருந்து வர மிஷினை வெளியிருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தா ஒரு மிஷினோட தரத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நம்மளோட மிஷினோட வெயிட் வந்து உங்களுக்கு 74 கிலோலேருந்து 75 கிலோ வரும். பட் நீங்கள் வாங்குற சைனீஸ் மிஷின் எங்களோட 1000 ரூபா 2000 ரூபா சீப்பாக யாராவது கொடுக்கலாம். அதோட மிஷின் உருவம் பார்த்தீங்கன்னா இதோட பாதி உருவம் தான் இருக்கும். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 40 கிலோ தான் இருக்கும். இன்னைக்கு 1 கிலோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட விலை மார்க்கெட்டில் என்னன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. அந்த 1 கிலோக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கா? 40 கிலோ இருக்க மிஷின் எந்த ரேட்டுக்கு அவங்க விற்கணும்? பட் அவங்க எங்கன்னா 1000 ரூபாய் சீப்பாக வைக்கிறாங்க. நாங்கள் 74 கிலோ மிஷின் போட்டு காப்பர் காயில் கொடுத்து 1.5 HP மோட்டர் போட்டு இவ்வளோ ஹெவி டியூட்டியாக அது சேஃப்டியாக ரிவர்சபிளோட ஆப்ஷனோட இந்த மிஷினை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சுகர் கேன் ஜூஸ் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கூலில் சேஃப்டி நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.